கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே 6 கல் குவாரிகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன் அறிவிப்பின்றி பணிகள் நிறுத்தப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் ஓரிரு நாட்களில் மாற்று கல் குவாரிகளில் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி தரணும். கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் நேரடியாக இதனால் பாதிக்கப்படுறோம். ஒரு 1000 பேர் மறைமுகமாக பாதிக்கப்படுறோம். வேலை கூலிஸு, கம்பரசர் குழி அடிக்கிற ஆட்கள், கல்லுடைக்கிற ஆட்கள், வேலிக்கல் நடுற ஆட்கள், இத்தனை பேர் மறைமுகமாக பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு தொழில் இல்லாமல் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த 2 நாளுக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா தான் எங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் சாப்பாட்டிலிருந்து எல்லாத்துக்கும் தொழில் எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான இது பண்ண முடியும். எங்களுக்கு திடீர்னு வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் எங்கே போக முடியும், என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனவாசியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பூட்டு போடும் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். இந்த டாஸ்மாக் கடையால் அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகளின் உறுதியை ஏற்று கலைந்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே வீட்டின் முன்பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்க முயன்றபோது சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து 11 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் நேரில் சந்தித்து ஆய்வு மேற்கொண்டனர். தூய்மை நகரம் என்ற விருது பெற்ற நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உதகை நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாதாந்திர சாதாரண நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது தகையில் உள்ள 36 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகளை எடுக்க ஆட்கள் இல்லை என்றும் சாலை ஓரங்களில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கொன்னூர் நகராட்சி 30 வார்டுகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியோ அணை வறண்டு குளம் போல் காட்சியளிக்கிறது. போதிய மழை இல்லாததாலும் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அளவு குறைந்ததாலும் 43.5 அடி கொள்ளளவு கொண்ட அணை நீரின்றி வறண்டு குளம் போல் காட்சியளிக்கிறது. இதே நிலை நீடித்தால் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்க கோரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சங்கத்தினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அரசாணை இருந்தும் பணி வழங்காததை கண்டித்து நடத்தப்பட்ட இப்போராட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து கைவிடப்பட்டது. அனைத்து பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே காவிரி உரிமை மீட்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொக்கலாடி கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். மேலும் மேகதாது அணை திட்டத்திற்கு துணை போகக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியரை முற்றுகையிட்ட பெண்கள் கடந்த 1 மாதமாக நிலவும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து மனு அளித்தனர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரும் ஆட்சியரும் உறுதியளித்துள்ள நிலையில் இன்னும் 2 நாட்களில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிட்டால் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மீனவர் குடியிருப்பு வீடுகள் முறையாக ஒதுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மீனவர் வீடுகளும் அன்னை சத்யா நகரில் இருந்த குடிசைகளும் அகற்றப்பட்ட புதிய குடியிருப்பு கட்டப்பட்ட நிலையில் முன்பு அங்கு குடியிருந்தவர்களுக்கு அதிகாரிகள் வீட்டை முறையாக ஒதுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அரவிந்தன் என்பவர் லஞ்சம் பெற்று வீடுகளை ஒதுக்கியதால் தனக்கு வீடு இல்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பதற்றம் நிலவியது.
மூணாம் இடம் கீழே கொடுத்துருக்காரு. யார்கிட்ட வந்து? காவிரியில் தண்ணீர் விடாத கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சரை கண்டித்தும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் முன்பு கோஷமிட்ட விவசாயிகள் தமிழக அரசு எந்தவித நிபந்தனையுமின்றி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரியில் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். வேலூரில் பீடி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பீடி தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பீடி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் மாதம் 6000 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கண்களில் கருப்பு துணியை கட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தையும் காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தையும் மதிக்காமல் தமிழகத்திற்கு குறைந்தபட்ச குடி தண்ணீரை கூட வழங்காததை கண்டித்தும் தமிழக அரசின் குளறுபடியான பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை கண்டித்தும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. நீதிமன்றம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது அப்படின்னு சொல்றோம். அவங்க தீர்ப்பு இறுதியானதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அந்த மேலாண்மை வாரியத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தில் ஒரு முடிவு சொல்லி அதில் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த கர்நாடக அரசு அவங்களுக்கு தேவையான குடிநீர் முதற்கொண்டு தண்ணி பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஏரிகள்லாம் நிறைய தண்ணி வச்சிருக்காங்க, மோட்டாரை வச்சு பம்ப் பண்ணி கொண்டு போய். அப்போ தமிழ்நாட்டுக்கு குடிக்கனாச்சும் குறைந்தபட்ச நீரையாவது திறந்து விட்டு இப்போ அவங்க 4 டிஎம்சி கொடுக்குறாங்கன்னா அரை டிஎம்சினாச்சும் கொடுக்கறதுக்கு மனசில்லாத கர்நாடக அரசை கண்டிக்கும், இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மத்திய அரசை கண்டிக்கும். இவ்வளவு பெரிய கொடுமையில மேகதாது அணை கட்டுறதுக்கு சாதகமான பேச்சு ஒரு மத்திய இணையமைச்சர் பேசினதை கண்டிச்சோம். கண்ணில் கருப்பு துணி கட்டி இருந்ததை கேட்டு உட்கார்ந்துருந்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வேளாண் கடன் தள்ளுபடின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடியான அறிவிப்பு அறிவிச்சுது. ஆட்சியாளர்களுக்கு இது சம்பந்தமா தெரியாது. துறை செயலர்களும் அந்த தலைமைச் செயலர் இந்த மாதிரி IAS அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதலை பண்ணி அவங்க விவசாயிகள்கிட்ட பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சிறு விவசாயி பெரு விவசாயி எல்லா விவசாயமே 20 ஏக்கர் நட்டான்னா பெரிய அளவுல நட்டப்படுறோம், 1 ஏக்கர் நட்டவன் சிறிய அளவுல நட்டப்படுறோம். விவசாயம் பண்றதுக்கு இன்னைக்கு யார் முன்னாடி வராங்க? இருக்கிற IAS எல்லாம் எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றாங்க? எல்லாம் பணம் வருதுங்கிற பணம் மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு வேலைக்கு போனவங்க. அந்த மாதிரிதான் நீ பல பேர் வெளியேறிட்டாங்க. நாங்கெல்லாம் கடைசி விவசாயி, எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. ஒரு மாதமாக தொடர்ந்து உயர்ந்து வந்த மஞ்சள் விலை தற்போது திடீரென சரிவை சந்தித்துள்ளது. ஈரோடு அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 20ஆம் தேதி குவிண்டாலுக்கு 19,779 வரை விற்ற விரலி மஞ்சள் தற்போது அதிகபட்சமாக 18,311க்கும், கிழங்கு மஞ்சள் 16,616க்கும் விற்பனையாகியுள்ளது. தேசிய அளவில் மஞ்சள் வரத்து அதிகரித்ததே விலை சரிவுக்கு காரணம் என வணிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் செயல்படும் கடையால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 30 நாட்களில் கடையை மாற்றுவதாக அதிகாரிகள் அளித்த எழுத்துப்பூர்வ வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் அமைதி பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஆதனூர் மண்டபம் கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு நடுவே செல்போன் டவர் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டவரில் இருந்து வரும் கதிர்வீச்சால் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவிக்கும் மக்கள் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையிலும் பணிகள் தொடர்வதாக குற்றம் சாட்டினர். திருச்சியில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்களை 200ஆகவும் தினக்கூலியை 700 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் மற்றும் VPG ராம்ஜி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்டோர் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர்.
திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பிரபல சுற்றுலா தலமான புளியஞ்சோலையில் அருவி மற்றும் ஓடைகள் முற்றிலும் வறண்டு போய் உள்ளன. கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நிலவும் கடுமையான வறட்சியால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்புவதுடன் சுற்று வட்டார விவசாய நிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நீலகிரியில் தொழிலாளர்களின் உழைப்பில் உருவான டான்டி தேயிலை தோட்டங்கள் பராமரிப்பு இன்றி காடுகளாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தோட்டங்களை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் அரசாணை எண் 173 ரத்து செய்ய வேண்டும். நிறுவனத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். நாள் சம்பளத்தை ரூபாய் 600 உயர்த்த வேண்டும் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரயில்வே ஊழியர் வீட்டில் 13.5 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்கத்தை திருடிச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட சிவகங்கை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை காரைக்குடிக்கு மாற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக காரைக்குடிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு தேவையற்ற அலைச்சல் மற்றும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். நீதிமன்றமா இயங்கி வருது, 10 ஆண்டுகளா இயங்கி வருது. இங்க சிவகங்கை பகுதியில தான் அதிகமான வழக்குகள் இந்த கூடுதல் மாவட்டத்தில் இருக்கு. இது சம்பந்தமா 2 ஆண்டுகளாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் தமிழக அரசும் தொடர்ந்து நீதிமன்றத்தை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாங்க. நாங்களும் ஒவ்வொரு முறையும் தீர்மானம் போட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் தமிழக அரசு அதிகாரிகளையும் மினிஸ்டர்ஸையும் பார்த்து சொல்லிட்டே வர்றோம். நம்ம கடைசியா ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்துருந்தோம். இப்போ நாங்கள் கொடுத்த தீர்மானத்தை நிராகரிச்சிருக்காங்க. இந்த நிராகரிக்கிறதுனால வழக்கறிஞர் மட்டும் பாதிக்கப்படல, சிவகங்கை வாழ் பொதுமக்களும் வழக்காடிகளுக்கும் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய பாதிப்படையும். இது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வள்ளக்கோட்டை சுண்டல் ஏரியின் மதகுகள் சேதமடைந்ததால் நெல் சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி மூலம் 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மதகுகள் மற்றும் தண்ணீர் திறக்கும் இரும்பு சட்டர்கள் சேதமடைந்ததால் பாசன நீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மதகுகளை சீரமைத்து கால்வாய்களை தூர்வாரி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் நீர்வளத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் விபத்தில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவ்விவகாரத்தில் மருத்துவர்களின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஸ்ட்ரக்சர் தள்ளவும், கட்டுப்போடவும், லஞ்சம் கேட்பதாகவும், மருந்து மாத்திரைகளை வெளியே வாங்க சொல்வதாகவும் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்த உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அங்கேருந்து ஆம்புலன்ஸ்லாம் கூட்டு வந்து உலக்க வச்சிருந்தாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணல. அப்பவே நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்கேன் எடுக்கணும் அது இதுன்னு சொன்னாங்க. சரி எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டோம். தையல் போடுறப்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னது கூட நாயக்கணக்காக பேசுறாங்க சார். மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்குவோம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ் சீட்டு கூட நைட்டு காணாம போய் அதை கூட நாங்கள் சொல்லிதான் சார் அவங்களுக்கே தெரியுது. ஒரு கேஸோட ஒரு பேஷண்டோட கேஸ் சீட்டு இதுல கட்டில இருக்கு, அதை கூட காணா சார். அதையும் நாங்க சொல்லிதான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே காசு தான் சார். நம்ம ஜிஹெச்னு வரும், ஆனா எல்லாத்துக்குமே இவ்வளவு காசு தான் கேக்குறாங்க. மருந்து கட்டுறது கேட்டிருக்காங்க, வெளியில மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. தள்ளுறவங்க எல்லாத்துக்குமே இங்க காசு தான் சார். காசு தான் பேசுது. ஆமா சார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் குப்பைகள் தேங்குவதோடு இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் மது அருந்தும் கூடாரமாக மாறி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் குப்பைகளை அகற்ற போதிய உபகரணங்கள் இல்லை என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் ஊராட்சியில் குப்பைகள் எரிக்கப்படுவதை தடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகள், உணவக கழிவுகள் மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் குடியிருப்பு பகுதியில் மின்மாற்றிக்கு அருகில் சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படுவதுடன் கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் காலி பணியிடங்களை நிரப்பி பணிச்சுமையை குறைக்க வலியுறுத்தி செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணியாளர் பற்றாக்குறை காரணமாக கடும் பணிச்சுமை ஏற்படுவதாகவும் நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை வழங்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இப்பிரச்சினையை கவனத்தில் கொண்ட முதல்வர் விரைவில் தீர்வு காண வேண்டும் எனவும் செவிலியர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பாக 100 நாள் வேலை கேட்டு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கீரப்பாளையம், சி மேல வன்னியூர், ஆயிப்பேட்டை, பொன்னங்கோயில் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் பங்கேற்ற கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் சில நாட்களுக்குள் அனைவருக்கும் பணி வழங்கப்படவில்லை எனில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். கீரப்பாளையம் ஒன்றியத்தில் வேலை இல்லா மக்களுக்கு, வறுமையில் வாடும் மக்களுக்கு உடனடியாக வேலை வழங்கு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.